அட இந்த லவ் பேர்ட்ஸ் முட்டையெல்லாம் கோழிகுண்டு சைஸ் கூட இருக்காது போல. ஹலோ எவ்ரி ஒன், இன்னைக்கு டே 1 ஆஃப் நான் லவ் பேர்ட்ஸ் வளர்க்க போகிறேன். சின்ன வயசுலேருந்து நம்மளும் பெட்டு வளர்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நானும் ஆசைப்பட்டேன். அப்போல்லாம் கிடைக்காத வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்குன்னு நானும் ஒரு ஜோடி லவ் பேர்ட்ஸை வாங்கி வீட்டில் வச்சுட்டேன். என்னதான் பாசமாக பார்த்துக்கிட்டாலும் இந்த லவ் பேர்ட்ஸ் நம்ம கிட்ட பழகாதுன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் நம்பலை. ஆனால் வாங்கி வீட்டில் வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இது என்ன பண்ணாலும் நம்ம கிட்ட பழகாதுன்னு. கையை கிட்ட கொண்டு போனால் ஒன்று பயந்து ஓடுது, இல்லைனா கடிச்சு கொதுறது. என்னடா இது இப்படி பண்ணுதுன்னு ஃபீல் பண்ணிட்டு பானை எட்டி பார்த்தா உள்ள 3 முட்டையை போட்டு வச்சிருக்கு. லவ் பேர்ட்ஸை நம்ம கிட்ட பெட்டு மாதிரி பழக வைக்கிறது எப்படின்னு நிறைய வீடியோவில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அது சிக்கிலேருந்து வளர்த்தா அது நம்ம கிட்ட பழகொன்னு. லவ் பேர்ட்ஸை சிக்கா வெளியே எங்கேயுமே விற்க மாட்டாங்க. அதுவாக நம்ம வீட்டில் முட்டை போட்டு குஞ்சு பிடிச்சாதான் ஒன்று. அதிர்ஷ்டவசமாக நம்ம வீட்டில் லவ் பேர்ட்ஸ் முட்டையை போட்டிருக்கு. ஆனால் இதில் உயிர் இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கறதுனா, முட்டை மேலே டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா தான் தெரியும். நானும் அடிச்சு பார்த்தேன். ஆனால் இதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாதனால இதில் இருக்கா இல்லையான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. 21 நாளில் குஞ்சு பிடிக்கும்னு கூகுளில் போட்டிருக்கு. சரி, நம்மளும் 21 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நடுவில் இதை எப்படி கேர் பண்ணுறதுன்றதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.